மினாசான் கொன்ச்சிவா. வெல்கம் டு தமிழ் லிங்கோ. இன்றைக்கி நம்ம ஹிரகானா சீரீஸோட 2வது லெசன் கா சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஆ வரிசை பார்த்துருக்கோம், 5 லெட்டர் பார்த்துருக்கோம். ஆ, இ, உ, ஏ, ஓன்ட்டு 5 லெட்டர் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ அதுக்கு அடுத்த வரிசையான கா வரிசை, இதில் இருக்க 5 லெட்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கா, கி, கு, கே, கோ. இந்த 5 லெட்டர்ஸை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜ அஜிமே மாஷோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கனா கா. இது பார்த்திங்கன்னா அந்த தமிழில் இருக்க கா மாதிரி தான் சைடில் அந்த சுழிச்சு விட்ற மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரோக்கில் எழுதப்படுது. அது எப்படி எழுதணும்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்க அந்த ஆர்டரை இது படி தான் நம்ம இப்போ எழுதி பார்க்க போகிறோம். நான் டிஸ்பிளேயில் எழுதிட்டு இருக்கும்போதே நீங்களும் சைடில் ஒரு நோட்டும் பென்னு வச்சு நீங்களும் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எழுதின மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் போடுவோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா இப்படி இந்த சைட்லேருந்து சைடு கொஞ்சம் கர்லியாக இப்படி போடணும். இது ஃபஸ்ட் ஸ்ட்ரோக். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இப்படி கொஞ்சம் க்ராஸாக ஒரு லைன், இதான் செகண்ட் ஸ்ட்ரோக். அடுத்தது லாஸ்ட் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்படி மேலே சின்னதாக ஒரு கோடு மேலேருந்து கீழே. இதுதான் நம்ம ஹிரகனா கா. அடுத்தது கி. கி பார்த்திங்கன்னா நம்ம இதுவரை பார்த்த ஹிரகனாவோட கொஞ்சம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். காரணம் இதில் 4 ஸ்ட்ரோக் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது ஹிரகானா கீ பார்த்திங்கன்னா 2 முறையில் எழுதப்படுது. ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி, செகண்ட் ஒன் இந்த மாதிரி. ரெண்டுக்கும் ஸ்ட்ரோக் ஆர்டர் தான் வித்தியாசம். ஜாப்பனீஸ் ஃபிலிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க இந்த கீ தான் எழுதுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நானும் இந்த மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். காரணம் இது அந்த மெத்தடை விட ஈஸியாக இருக்கிறனால. அது ஏன்னு இப்போ நான் எழுதி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதான் ரெகுலராக கீ எழுதுகிற மெத்தட். ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த மேலே இருக்க ஃபஸ்ட் கோடு ஹரிசாண்டலாக ரைட் சைட்லேருந்து எழுதணும். செகண்டும் அதே மாதிரி கீழே இன்னொரு கோடு போடணும். இப்போ இந்த வெர்டிக்கலாக மேலேருந்து கீழே இந்த கோடை போடணும். இந்த சைடு கொஞ்சம் லெட்டரை இழுத்து விடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த கர்லி லைன் இந்த சைடுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி கொண்டு வரணும். இதுதான் கீ. இன்னொரு மெத்தட் எப்படி எழுதுவாங்கன்னா நம்ம கடைசியாக இருக்க ஸ்ட்ரோக்கை இப்படி ஒரே ஸ்ட்ரோக்காக போட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி மேலே இருந்து இப்படி ஒரே ஸ்ட்ரோக்காக. ஏன் இப்படி 2 இருக்குன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸை இந்த ப்ரெஷ்ஷில் தான் எழுதுவாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்க்ராலில் அந்த இங்கை வச்சு எழுதுவாங்க. அப்போ இந்த மாதிரி கர்லியாக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அடுத்தது கர்லியாக கொண்டு வராமல் இப்படி நெருக்கமாக இப்படி போட்டுருவாங்க அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது. அது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட்லேயே எழுதலாம். இப்போ அடுத்த கணா கு. இது நம்ம இன்றைக்கி பார்த்ததுலே ரொம்ப சிம்பிளான கணா. காரணம் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரேஸ் இருக்குது. இப்படி இந்த சைடு மேலேருந்து ஆரம்பித்து இப்படி கீழே கொண்டு வந்துடணும் அந்த லைன் மேலேயே. பார்த்திங்கன்னா இதுதான் கு. ரொம்ப சிம்பிளான கணா தான் இது. கு பார்த்தாச்சு. அடுத்தது கே. கே இது வரைக்கும் எழுதுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 3 ஸ்ட்ரோக்கில் நம்ம இதை எழுதியாகணும். இப்போ நான் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கேயோட ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் இப்படி மேலேருந்து கொண்டு திரும்ப லைட்டாக மேலே போகணும். அடுத்தது இந்த ஹாரிசாண்டலாக இருக்க லைன் இப்படி சின்னதாக. நெக்ஸ்ட் இப்படி மேலேருந்து கொண்டு வரணும், கொஞ்சம் கர்லியாக. இப்படி மேலேருந்து கொண்டு கொஞ்சம் கர்லியாக வைக்கணும். இதுதான் ஹிரகானா கே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கடைசி கணா கோ. கோ ரொம்ப சிம்பிள் தான், 2 ஸ்ட்ரோக் தான் எழுதுறதுக்கு. இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். ஸ்ட்ரோக் 1 ஃபஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக், கொஞ்சம் கர்லியாக.
நெக்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் கீழே ஒரு ஸ்ட்ரோக் கோ. இதோட நம்ம இன்றைக்கான 5 லெட்டர்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சில ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் இதுதான். இது உங்களால் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். கிக்கு. கிக்கு. கிக்கு அப்படின்னா கேட்கறதுன்னு அர்த்தம். டு ஹியர். அடுத்தது இது. இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த 2 லெட்டர்ஸும் இருக்குது, அந்த வவல்ஸ் இருக்குது. இது உங்களால் ரீட் பண்ண முடியுதா? இது என்னென்னா அக்காய். அக்காய் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் ரெட், சிகப்பு கலர். அடுத்தது கோகோ. கோகோ. கோகோனா இங்கேன்னு அர்த்தம், ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் வேர்ட் இக்கு. இக்கு. இக்கு அப்படின்னா போகிறதுன்னு அர்த்தம், டு கோ. இன்றைக்கான லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த லெட்டர்ஸை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரிகாத்தோ கோசைமாஸ்.